நடிகர் விஜய் தேவரகொண்டாவோட நடிப்புல உருவாகி இருக்க கிங்டம் திரைப்படம் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்குங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா சென்னை வந்திருந்தாரு. அப்ப அந்த நிகழ்ச்சியில பல விஷயங்களை பத்தி பேசி இருந்தாரு. விஜய் தேவரகொண்டா அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்லி இருந்தாருன்னா, இந்த படத்துல நான் ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்கேன். 90கள்ல நடக்கிற கதையா இந்த படம் உருவாகி இருக்கு. ஆக்சன் படம் மாதிரி தெரிஞ்சாலும் அண்ணன் தம்பி பாசம் நிறையவே இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் தேவரகொண்டா இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் பாத்தீங்கன்னா கீதா கோவிந்தம், குஷி போன்ற காதல் திரைப்படங்கள்ல நடிச்சதுனால எல்லா பெண்களும் விஜய் தேவரகொண்டா மாதிரியான மாப்பிள்ளை வேணும்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டதாகவும் விஜய் தேவரகொண்டா சொல்லி இருந்தாரு. அதே போல அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அனிருத் கூட நிறைய நேரத்தை செலவிட்டது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அனிருத்துக்கு எனக்கும் யாருக்கு முதல்ல கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. அனிருத்துக்கு முதல்ல கல்யாணமா இல்ல விஜய் தேவரகொண்டாக்கு முதல்ல கல்யாணமான்னு கேக்குறீங்க. அனிருத் என்னை விட வயசுல சின்னவர் தான். அதனால எனக்கு இன்னும் 1-2 வருஷத்திலேயே கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி விஜய் தேவரகொண்டா சொல்லி இருக்காருங்க. அதாவது இன்னும் ஒரு சில வருடங்கள்லயே விஜய் தேவரகொண்டா திருமணம் பண்ணிக்க போறாராம். ஏற்கனவே ரேஷ்மிகா மந்தனா கூட விஜய் தேவரகொண்டா டேட்டிங்ல இருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியும். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப ரசிகர்கள் மத்தியில எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கிங்டம் படத்துக்காக சூர்யா தான் இந்த படத்துக்கு குரல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் விஜய் தேவரகொண்டா தெரிவிச்சிருக்காரு. சூர்யாவுக்கும் நன்றியை சொல்லி இருந்தாரு. கிங்டம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விஜய் தேவரகொண்டாவும் கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ண வாழ்த்துக்கள்.